கிட்டத்தட்ட 90% தொண்டர்கள் தாவேகாவோட இணையற மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களை பத்தி சொல்றாரு. ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சியை பண்ணி பார்த்தது. அது ஆபரேஷன் லோட்டஸ்னு பாப்புலரா சொல்லப்பட்டது. மாதிரி இவங்க வந்து ஆபரேஷன் எல்ன்ற மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு வேலை செய்யறாங்க. விஜயபாஸ்கர் தொகுதி மக்கள் என்ன முடியும்னா, தொகுதி மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திருப்பி தொகுதி மக்கள் கிட்ட கேட்குற நீங்க திருப்பி பறிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர் பதவி தருவாங்களா, எடப்பாடி பழனிசாமி அந்த பழைய மாதிரி ஏற்றுக்குவாரா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு பண்ணுறாங்க. இவர் ஒரு மோசமான போலீஸ் அதிகாரி, இவர் திமுகவோட ஊதுகோலாக இருக்கார். இவர் வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் அதிகாரியாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லைன்னா பேசிட்டு அந்த அதிகாரியை தூக்கி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் போடுறீங்க. மீனவர்கள் பிரச்சனை பேசும்போது அமைச்சர் பேசுறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு குறுக்கீடு பண்ணி நோ கமெண்ட்ஸ்ன்ற யார் அவர்? திமுக ஏமாத்துச்சு. இப்போ தாவேகா என்ன பண்ணுது? கரண்ட் பில்லு நீங்க 200 யூனிட் கொடுத்துருக்கீங்களா? இப்போ தாவேகாக்கும் தூய அரசியலுக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. விஜயோட ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு ட்ரம்போட ஃபாலோவர்ஸும் ஒரே மாதிரி தான். டெல்லியில கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் கிண்டல் பண்ணி கலாச்சி விட்டாங்க. சார் முதலமைச்சர் சார் சார் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் காட்டினது ஒரு பிக்சர், இப்போ பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற. முழு சந்திரமுகியா மாறிட்டார் விஜய், அதுல மாற்றமே கிடையாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகவுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் தாவேகால இணைந்திருக்காங்க. இப்படி ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 90% தொண்டர்கள் தாவேகாவோட இணையற மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களை பத்தி சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்தது. ஆப்ரேஷன் எல் அப்படின்ற மாதிரி அதை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரை. அதாவது லீமா ரோஸ் ஒரு சைடு வந்து அவர்கள் நிறைய எம்எல்ஏ கிட்ட பேசி ஆதரவு நவுத்துறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஆப்ரேஷன் லீவ்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன் லாட்ரினா ஆதவ முன் வச்சு, அதாவது 3 முனை தாக்குதல் மாதிரி பண்ணி அந்த கட்சியை வந்து, அதாவது அதிமுக வந்து கரைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது கிட்டத்தட்ட அவங்களோட வியூகமும் அதுதான். ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சியை பண்ணி பார்த்தது. அது ஆபரேஷன் லோட்டஸ்னு பாப்புலரா சொல்லப்பட்டது. மாதிரி இவங்க வந்து ஆபரேஷன் எல்ன்ற மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு வேலை செய்யறாங்க. அவங்களோட போக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுல ஒரு பாதி வந்து சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் அதுல வெற்றி பெற முடியல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட திருப்பி 90% போயிட்டாங்க. ஒரு 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. மிச்சம் ஒருத்தர் இங்கேயா அங்கேயா தெரியல, சி வி சண்முகம், அது ஓரிரு நாள்ல தெரிய வரும். பட் இந்த தொழிற்சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது கமலக்கண்ணன் அவர்கள் அந்த தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தார். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நெய்வேலி லிக்னேட்டிக் கார்பரேஷன்ல தேர்தலில் கூட இவரோட பங்களிப்பு நிறைய இருந்து திமுக தொழிற்சங்கத்தை வந்து அங்கே வெற்றி பெற செய்தாங்க. அப்போ அண்ணா தொழிற்சங்கம் வந்து உங்களுக்கு தோமுசா, அதாவது திமுகவோட தொழிற்சங்கத்துக்கு அளவுக்குன்னு சொல்ல முடியாது, பட் அதில் கொஞ்சம் ஒரு அவங்க 100% அவங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு 80% பொசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த 2 தொழிற்சங்கம் தான் பெரிய தொழிற்சங்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். பட் தொழிலாளர் நலன், மக்கள் நலனில் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐடியு, ஏஐடியூசி, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தொழிற்சங்கங்கள். அப்போது ஒரு கட்சிக்கு வந்து அணிகள் வந்து சரி செய்யணும். தாவேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அவங்க வெறும் அந்த ஸ்டார்டம்மு, ஒரு விஜய் அண்ணா வந்து படத்தில் நல்லது செஞ்சார், நிஜத்தில் நல்லது செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு எண்ணோட்டம், அது பிரகாரம் போட்டிருக்காங்க. அப்போது இனி வரப்போது வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் முடித்தோன்னா நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. அப்போ ஒரு கட்சியாக அது மாதிரி உருவெடுத்து விட்டது. ஆனாலும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அங்கே பிரச்சனைகள் இருக்குது நிறைய இடத்துல. இப்போ அதை சரி செய்யணும்னா ஒவ்வொரு அணியை வந்து சரி செய்யணும். அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆள் அதிகமாகவே இருக்கிறாங்க. அதில் வந்து மற்ற திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளை விட தாவேகா மேலே இருக்குது. ஆனால் இந்த மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இருக்குங்களா, உதாரணத்துக்கு என்ன கேட்டால் அவங்களுக்கு இன்னும் அந்த லீகல் டீமே இன்னும் செட் ஆகலை. அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் போட்டிருக்காங்க. இன்னும் அவருக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள்லாம் போட்டிருக்காங்க. அவர் வந்து இஸ் அ சீனியர் கவுன்சில், வெல் ரெப்யூட்டட் ப்ரொஃபஷனல். பட் உங்களுக்கு வந்து யூ நீட் அ பேட்டரி ஆஃப் லாயர்ஸ். அதாவது அரசுக்கு ஒரு லாயர்ஸ் டீம் வேணும், கட்சிக்கு ஒரு லாயர் டீம் வேணும். ஆனால் நிறைய சட்ட சிக்கல், நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. அதாவது கவர்னர்கிட்ட போய் பேசும்போது கொல்லும்போது அவர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க ஒன்று செஞ்சு 4 வாட்டி போயிட்டு வந்தார் விஜய் அவர்கள். அது பார்த்தோம்.
அதுக்கப்புறமா வந்து அமமுகவோட அந்த யூடர்ன், அப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து ஆல்ரெடி ஜிஓ இருக்குது. 2021 ஒரு ஜிஓ இறையன்பு அவர்கள் காலகட்டத்தில் அப்போ போடப்பட்டது. அவர் அந்த ஜிஓவில் கிளியராக இருக்குது தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பாடணும், வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா, இதோட கதை என்ன, இது எப்போ இது வந்து தமிழ்நாட்டு பாடலாக மாறிச்சு, எல்லாத்துக்கும் ஜிஓலாம் போட்டிருக்கு. அப்போது இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. இவங்களா பயந்து போய் அதை ஒரு சரத்துக்களாக வைத்து டெமி அஃபிஷியல் லெட்டர் வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ எதை பேசணும், எது நம்ம உரிமை, எதுக்கு மற்றவங்க கிட்ட கேட்க வேணும் அப்படின்னு கூட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், அந்த விஷயங்கள் வந்து இன்னும் தெரியல கவர்னன்ஸ். இப்போ கவர்னன்ஸில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு 200 யூனிட் கரண்ட்டு, அது செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமா, தெரியுமா, தெரியாதா? இப்போ பவர் கட் ஆகுது. பவர் கட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, மே ஜூன் மாதத்தில் எப்பயுமே பவர் கட் வர்றது தான். ஆனால் இப்போது எதிர்பார்த்ததை விட அதிகமான பவர் கட் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. என்ன சொல்கிறாங்க, திமுக தான் இதுக்கு காரணம். நான் ஈஸி ஒரு பழியை தூக்கி அப்படியே அசால்ட்டாக போட்டு விட்டுட்டு திமுக மோசம்ன்றதுனால தான் நீங்கள் வந்தீங்க, உங்கள் பீரியட்லேயே இது நடக்குது அப்படின்னா பதில் கிடையாது. சார், அதுல ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இபி மூலமா வெளியிட்டிருக்காங்க. அது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மூலமா வந்த விஷயம். அதை பார்த்தா சாட் ஜிபிடில என்னென்ன இருக்கோ அந்த பாயிண்ட் அப்படியே அதுல இருக்கிறதா. அது விஷயம் இது சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்லிடுவோம் என்ன ஆச்சு. அதாவதுங்க, கான்ட்ராக்டருங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டருங்க எப்படி வேலை செய்வாங்கன்னா, ஒரு சில டைமில் வந்து சீஃப் இன்ஜினியர்ஸ் ஓவர் பண்ணி எப்பா இந்த வேலை இருக்குது, இந்த இடத்துல கேபிள் மாற்றணும், இல்லை இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் பண்ணணும், இங்கே இந்த வேலையை இது பொசிஷன் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு 20 பேர் ஆள் போட்டு இந்த வேலையை முடிக்கணும், ஒரு கேபிள் திருப்பி லே பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணுவாங்க. அதற்கு வந்து எப்படின்னா ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு பேப்பர் ஒர்க்ஸ் பின்னாடி நடக்கும். ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டு பேமெண்ட் பெண்டிங் இருக்கும். சரி, சிஇ சொல்லிட்டாரு, அந்த இன்ஜினியர் சொல்லிட்டாரு, இந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் சொல்லிட்டாரு, இந்த கட்சிக்காரர் தெரியும், இந்த பில்லு என்னைக்காக இருந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு முன்பணம் போட்டு செய்வாங்க. இது நகராட்சி நிர்வாகத்திலே நடக்கும். இது வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சென்னை மாநகராட்சி போன்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதாவது இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது ரோடுனா, நீங்கள் மன்ற தீர்மானம் போட்டு ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறமா வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணி போடுறதுன்றது ஒரு டைப்பு. பட் அவசர காலத்துக்கு இந்த மாதிரி விஷயத்த சின்ன பட்ஜெட் தான் இருக்கும். இது வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் வரும். நீங்களே அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டுக்கு உட்பட்ட அதிகாரத்தில் கொஞ்சமாக செலவு பண்ணி அதை பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, கஜானால பணம் கிடையாது. இப்போ கஜானால பணம் இல்லாதப்போ திமுக அதிமுக ஆட்சியில் எப்படி நடக்கும்னா, இந்த அமைச்சர்களுக்கு அந்த யார் என்ன சிஸ்டம்னு தெரியும். அப்போ அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொசிஷன் எடுத்து இப்போ கான்ட்ராக்டர்கிட்ட நீ முன்பணம் போட்டு பண்ணிவிட்டு பில்லு ரைஸ் பண்ணு, நீ என்கிட்ட கொடு, நான் உனக்கு கிளியர் பண்ணி தரேன்னு ஒரு ஒரு பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. தாவே காட்சியில் அது மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, இவங்களை வந்து யாரை போய் கேட்குறது, யாரை பார்க்கறது அப்படின்றது தெரியல. இவங்களோட ப்ரையாரிட்டி என்பது அதிமுக உடைக்கிறது, அந்த கட்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆளை சேர்க்கிறது, உங்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறது. ஏன்னா இந்த ஆட்சி போயிடக்கூடாது, இந்த ஆட்சி தக்க வைக்கணும், அதில் தான் கவனம் இருக்கே தவிர்த்து நடைமுறை சிக்கல் என்னன்றது தெரியல. இப்போ எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, சிங்கப்பெண் படம் எங்கே போச்சு, பாலியல் கொலை, பாலியல் சீண்டல், இந்த பிரச்சனையெல்லாம் வருது. சிங்கப்பெண் படம் எங்கே போச்சுன்னு கேட்டால் இப்போ தான் சொல்கிறாங்க, ஜூன் 2026 புது சீருடையெல்லாம் போட்டு ஒரு சீருடை போட்டு அவங்க கொடுத்திருக்கிற விளம்பரம் வந்து ஒரு மாடல் மாதிரி ஒரு ஃபீல் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணுவாங்க. அழகு, டான்ஸ், டிக்டாக், வைபு, ரீல்ஸ், அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. நான் என்னன்னா அடிப்படையில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன். மொத்தம் 40 மாவட்டம் இருக்கு நம்ம கிட்டத்தட்ட. அப்போ 39 40 நாடாளுமன்ற தொகுதினா, அப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குன்னு ஒரு கணக்கு போட்டால் மினிமம் 200லேருந்து 300 பேர் மினிமம் தேவைப்படும். உங்களுக்கு இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பேர் வந்து 5000 பேர் இந்த ஃபோர்ஸ்க்கு தனியாக போட்டால் தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேஷனில் லோடு தாங்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு திட்டமிடுதல் புரிதல் இல்லாமல் ஒரு ஐஜி லெவலில் ஒரு ஆஃபீஸர் போட்டு அதுக்கு கீழே டிஎஸ்பி போட்டு எஸ்பி போட்டு டிஎஸ்பி போட்டு ஏசி போட்டு போதிய அளவுக்கு இன்ஸ்பெக்டர் போடாமல் சின்ன ஃப்ரெஜைலாக ரொம்ப கம்மி அளவில் தான் ஃபஸ்ட்டே வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. அது பத்தாது, அது காணாது. இப்போ சென்னை போன்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து பெண்களுக்கு ஒண்டி பாதுகாப்புனா குறைந்தபட்சம் ஒரு 1000லேருந்து 1500 காவலர் தேவைப்படும். ஈவ் டீசிங்கு, பேட்ரோல் போனோம், வர கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறமா ரேக்கி போய் பார்க்கணும், காலேஜ் முன்னாடி நிற்கணும், வேறு யாருன்னா பசங்க வராங்களா, இந்த ரோமியோ மாதிரி கட்டடிச்சுலாம் போவோம், அந்த மாதிரி இருந்தால் கூப்பிட்டு விசாரிக்கணும், இது என்ன ஏதுன்றது செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஆபாசமாக கால் வரும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் கேஸு புக் பண்ணதுக்கப்புறம் அதை கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகணும், கோர்ட்டில் வந்து வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்கணும், ரைட் இருக்கும், அந்த வக்கீலுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கும். இதெல்லாம்
ஒரு ஒரு பேசும்போது பெருமையாக சொல்லிடுறது. ஆனால் இப்போ அது வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுன்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் 2 மாதத்துல எப்படின்னா ஃபேஸ்டு மேனரில், அதுவும் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு டிஎன்பிசி ப்ராசஸ் மாதிரி வச்சு எடுக்க போகிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆளை எடுத்து இது எப்படி டீல் பண்ணுறது தெரியல. இது போய் சொல்கிறதுக்குமே அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருக்குது. இப்போது இன்னொரு உதாரணம் பாருங்கள். முன்னாள் போலீஸ் கமிஷனர் அருணை பற்றி ஆதவர்ஜுனா அவ்வளோ பேச்சு பேசினார். தாவேக்கால கரைச்சி கொட்டினாங்க. இவர் ஒரு மோசமான போலீஸ் அதிகாரி, இவர் திமுகவோட ஊதுகோலாக இருக்கார், இவர் வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் அதிகாரியாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லைன்னா பேசிட்டு அந்த அதிகாரி தூக்கி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் போடுறீங்க. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்ன? ஊழலை தடுக்கிற ஒரு துறை. ஒரு மோசமான ஒரு ஆளை நீங்களே சொல்லிட்டு இந்த மோசமான ஆளை போய் ஊழல் தடுக்கிற துறைக்கு தலைவராக போடுறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ஊழலை ஒழிக்கிறதா இல்லை ஊழலை உற்பத்தி பண்ணுறதா? இன்னொன்று, அவர் திமுகவுக்கு பழக்கம் நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ திமுக அமைச்சர் மீது இருக்கிற ஊழல் வழக்கில் பழைய ஃபைல் எல்லாம் அவர் எப்படி தூசி தட்டுவார்? அப்போ என்ன ஏமாத்துறீங்களா இல்லை தெரியலையா? திமுக மோசம், அதிமுக மோசம், அம்மா செத்ததோட எல்லாம் போச்சு. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை பிரிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் குடும்ப அரசியல், ஸ்டாலின் ரைட்டு, இதெல்லாம் ஏற்றுக்கிறோம், மறுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட்சி தீவி பிரச்சனையை பற்றி லென்த்தாக பேச வேணாம். மீனவர்கள் பிரச்சனை பேசும்போது அமைச்சர் பேசுறது பக்கத்தில் இருக்க ஒரு குறுக்கீடு பண்ணி நோ கமெண்ட்ஸ்ன்ற யார் அவர்? ஒரு அமைச்சர் பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக் டிசிப்ளின் தெரியாது, ஒரு நாகரிகம் தெரியாது. நீங்கள் அமைச்சர் ஆயிட்டீங்க, ரைட்டு, சந்தோஷம் சாமி. ஒரு அமைச்சர் பேசும்போது பக்கத்தில் இருக்கிற ஆள் இதுக்கு முன்னாடி யாருன்னா பேசியிருக்கிறாங்களா? இல்லை வேற எந்த மாநிலத்தில் நடக்குதா இது? எம்எல்ஏ பேசும் பக்கத்தில் ஒருத்தர் முந்திரி கொட்டை மாதிரி கூட கூட பேசுவார். அமைச்சர் பேசுவேன் இங்கே ஒருத்தர் பேசுவார். ஏன்னா இவரும் தாவேக்கா, அவரும் தாவேக்கா. ஓட்டு போட்டு மக்களால் ஜெயிச்சவங்களும் தாவேக்கா, சும்மா சுத்துற அணியும் தாவேக்கா. இதெல்லாம் யார் நெறிப்படுத்துறது? இப்ப இவங்க ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க அதிமுகவிலிருந்து ஆட்களை இங்க கொண்டு வருவது, அதுலதான் வந்து முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, அது வந்து பாதி உண்மை, பாதி வந்து ஒரு 100% தொண்டர்கள் வந்து இணைய விருப்பப்படுகிறார்கள். ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அமைச்சர்களே நிறைய பேர் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு ஜாயின் டிவிக்கு சொன்னாரா? அது நடந்துச்சா? அதிமுக இருந்து தேர்தலுக்கு முன்னாடி சாரசாரியா வந்து சேர போறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க, பேட்டி கொடுத்தாரா? நடந்துச்சா? அப்ப அது உண்மையா? உண்மைக்கு புறம்பா தானே பேசியிருக்கிறாரு. சரி, 200 யூனிட்னு உங்க முதலமைச்சர், அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னாரா இல்லையா? இந்த 200 யூனிட் கதை என்னாச்சு? ஆல்ரெடி அதுல 100 யூனிட் நமக்கு ஃப்ரீயா வந்துகிட்டு இருக்கு, ஏடிஎம்கே காலத்துல கொடுத்தது. அதுக்கப்புறம் திமுக ஒரு பொய்ய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லை கொண்டு வரணும்னு சொல்லி திமுக ஏமாத்துச்சு. இப்போ தாவேகா என்ன பண்ணுது? கரண்ட் பில்லு நீங்க 200 யூனிட் கொடுத்துருக்கீங்களா? இப்போ மாசம் மாசம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்போ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பில்னா 400 யூனிட் வரணும். ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட்னா அப்ப 100 யூனிட் எக்ஸ்ட்ரா, 100 யூனிட் எக்ஸ்ட்ராக்கு 500 யூனிட்டுக்குள்ள செலவு பண்ணோம். அப்ப தகுதி எங்கிருந்து வந்துச்சு? தகுதி உங்களெல்லாம் தகுதி பார்த்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. நின்ன ஆளெல்லாம் விசிலுக்கு கண்ணை மூடி போட்டாங்கல்ல ஓட்டு. சரிங்க, இப்போ ஒன்று இந்த திட்டத்தெல்லாம் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிங்களா, இல்லை விஜய் அண்ணா பிடிக்கும்னு ஓட்டு போட்டிங்களா? இது 2 புரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயிகள் பிரச்சனை அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் 5 ஏக்கர், ஆனால் இப்போ அதில் ஏக்கரேஜில் டெஃபினேஷன். உங்களுக்கு வந்து அந்த விவசாய கடைகள் பூரா வழக்கமாக என்ன ஆகுனா, முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், இந்த 4வது வருஷம் வாங்குற கடன் விவசாயிகள் கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, அது பழக்கமாகி போச்சு. அது வட்டி இல்லா கடன். வாங்கி வாங்கி அதை கட்டாமல் விட்டு வர அரசு வந்து அதை மொத்தமாக தள்ளுபடி செஞ்சிடும். திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 7000, 6000 கோடி, 8000 கோடிலாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டி 11,00,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க எவ்வளோ தெரியுமா தள்ளுபடி பண்ணிருக்காங்க? 2000 சில்லற கோடி. அப்போது ஒரு திட்டத்தை பார்த்தோன்னா புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுது. 6 சிலிண்டர் சொன்னீங்க. அந்த பிரச்சனை போர் வரும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும். திமுகவோட அறிக்கை என்ன இருக்குது, அதிமுகவோட அறிக்கை என்ன இருக்குது, ஏன் சிலிண்டர் விஷயத்தில் இவங்க 2 பேரும் ஜகா வாங்குறாங்க, நம்ம எதுக்கு 6 சிலிண்டர் கொடுக்கணும்? தோணலை, கொடுத்தீங்க. சிலிண்டர் கொடுக்குற நிலைமையில இருக்குது நாடு. அதனால் தெரியாத விஷயத்த நிறைய பண்ணிட்டு இப்போ இன்னும் மக்கள் விஷயத்துக்கு இன்னும் கிட்ட வரலை. இப்போது இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி, பரந்தூர் வந்து மேபி திட்டம் ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குது, நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற உள்ளபடியே நல்ல செய்தி தான். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படும்னா அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு, அங்கே இருக்க பூர்வகுடி மக்களுக்கு அதை விட சிறப்பான செய்தி எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் அதான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள், மக்கள் வயிற்றுல கொஞ்சம் சீக்கிரமாக பால் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க.
ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இல்லை 3700 1700 ஏக்கரா இடம் வந்து அவங்க கையகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அது அரசு வந்து அரசே வச்சு சிப்காட் மூலியமா, டிட்கோ மூலியமா அங்கே தொழில் பூங்கா வருமா, இல்லை விமான நிலையம் அங்கே பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால ஒரு இழுபறியில் இருக்குன்றாங்க. அப்போ ஒரு கொள்கை முடிவு, ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர்னா ஷுட் ஹேவ் த வாட் யூ சே, அந்த ஒரு ஒரு டைமென்ஷன் இருக்கும், அந்த விஷன் இருக்கும், வேணும் வேணான்றதுல தெளிவாக இருக்கும். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முடிவும் சி.வி. சண்முகம் அவர்களுடைய முடிவும் என்னவாக இருக்கும் சார்? எனக்கு என்னமோ அவங்க வந்து தாவேக்காக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகளை தான் ஸ்லோவாக சாஃப்ட் லான்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. விஜயபாஸ்கர் தொகுதி மக்கள் என்ன முடியும்னா, தொகுதி மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, திருப்பி போய் தொகுதி மக்கள்கிட்ட கேட்குற நீங்கள் 3வது போய் தோத்து, அதாவது எங்கெங்கெல்லாம் அதிமுக வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த நிறைய பெரும்பான்மையான தொகுதியில் வந்து விசில் வந்து 3வது இடம். அப்போது மக்களோட கொடுத்த சாய்ஸ் 3rd பிளேஸு, ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிளேஸாக மாற்றுறதுக்கு பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலதாமதம் எடுத்துக்க வேணாம். ஒன்று அங்கே இல்லை இங்கே, இது மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நான் கட்சி நிர்வாகிகிட்ட பேசி சொல்கிறேன்றதுலாம் அது வந்து சும்மா வந்து ஒரு, அதாவது என்னென்னா, மேபி அதை திருப்பி பறிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர் பதவி தருவாங்களா, எடப்பாடி பழனிசாமி அந்த பழைய மாதிரி ஏற்றுக்குவாரா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் இதெல்லாம் இது பண்ண மாட்டேன், அப்படி அவரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், மொத்தத்தில் அந்த கட்சி கஷ்டப்பட போகுது. அதுதான் நடக்குது. ஆளைகளை விட்டு அதை சரி பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கும் பெருசாக கிடையாது. போகிறவங்க போட்டால் நான் சட்டப்படி நடவடிக்கை போட்டு நான் புதுக்கோட்டையில் வேற ஒரு மாவட்ட செயலர் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட மனநிலை. இதுதான் அங்கே பிரச்சனை, வேற ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, நீங்கள்லாம் வருவீங்க போவீங்க, இது என்ன சத்திரமான்னு சொல்லி கேட்குறாரு. இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க, இது என்ன கட்சியா என்னது இது? தோத்து அந்த சோகம் கூட காயல, தொண்டாலாம் வருத்தத்தில் இருக்கிறான், பதவி வரும் அது வரும்னு சொல்லிட்டு விஜயை போய் நட்டாத்துல விட்டு விட்டாரா விஜய்? நடுசந்தில் நின்னீங்களா அப்படின்ற மாதிரி அங்கே பேசு பொருளாயிட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சரி செய்யறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா. இந்த நிறைய அரசியல்வாதிகள் நம்ம ஆட்சி வரும், அமைச்சர் ஆகலாம், அமைச்சராக திருமணம் நம்ம வீட்டில் பண்ணி வைக்கலாம், குழந்தைகள் இருப்பாங்க, சொந்த பந்தத்துக்கு திருமணம் எல்லாம் வந்து நம்ம ஒரு தோரணையாக பண்ணலாம், அதிமுக ஆட்சி வந்துடணும். இப்போ அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு பார்க்குறது, கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டி முடிக்கிறது, அதுக்கு வந்து இப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ராயபுரம் மனோ அவர்கள் 60வது பிறந்தநாள் விழா கொண்டாடினார். அப்போ என்னன்னா, இப்போ ஒரு சிலர் போய் கேட்டிருக்காங்க, கட்சி இப்போ இருக்கிற நிலமையில நம்மளே தூத்து போயிருக்கோம் தேர்தல், இன்னும் சேகர்பாபு எடுத்து நம்ம போய் இந்த மாதிரி பிறந்தநாள் விழா அந்த வீட்டிலலாம் வச்சு இந்த விழாலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அது வேற இது வேற, நான் தோற்று போயிட்டேன், அதுக்குன்னு கட்சியை வந்து விடக்கூடாது. என்ன நம்ம பண்ணணுமோ எந்தெந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்களோ 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது எல்லாரையும் கூப்பிடுங்க. தேர்தலுக்கு நம்ம எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கணும், நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசணும், அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு செலவெல்லாம் கம்மி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு, அப்போது அங்கே தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்களா, ஆனால் பரவாயில்லண்ணா, எங்களுக்கு இன்றைக்கி வந்தது இந்த மன உளைச்சல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பேசிக்கிட்டு இருந்தோம். இபிஎஸ்மே வந்து போகலாமா வேணாமான்னு இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ நிறைய நேரத்தில் இப்போ இருக்கிற கட்சி பிரச்சனை, கட்சிக்காரங்களோட வீட்டு இல்லை திருமண ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டயலமா. பட் ஒரு சிலர் என்னன்னா, இது தோத்துட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியும், உட்காந்துட்டு இருக்க முடியுமா, அடுத்த வேலையை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போயிட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும், திருமணத்துக்கு நீங்கள் வரணும், ஏன் இல்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும், நான் வந்து கட்சி அலுவலகத்தை நீங்கள் இப்போ மாவட்ட செயலர் பண்ணுறீங்கன்னா அதை புதுப்பிச்சிருக்கேன், நான் உறுப்பினர் சேர்க்கப்படுறேன், நீங்கள் அதுக்கு வரணும்னு ஒரு குரூப், அப்படி ஒரு குரூப் வந்து இருக்கிறத பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் வேலை செய்யும். இப்போ அதிமுகன்றது அது ஒரு சிக்கலில் தான் இருக்குது. இந்த சைடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதற்கு ஆதரவான நிலைப்பாடு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு நடக்கிறது துரோகம், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இது சீட்டிங்ன்றார். எல்லாருமே இதை கண்டிக்கிறாங்க, பேசுறாங்க, திருமாவளவன் அவர்களும் பேசுறாங்க. ஆனாலும் தாவேகாவிற்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் காட்டமா நின்னு துணிச்சலா இதை விட அதிகமா கடுமையான அரசியல் பண்றதுக்கு அதிமுகல ஆட்கள் இல்லையோ? ஏன்னா அவர் சொல்றாரு, இப்போ நாங்க தான் புது அதிமுக அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இல்ல, அந்த குயில் கதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், காக்காய்க்கு சொந்தமா கூடு கட்ட முடியாது. அதனால அதை என்ன பண்ணோம்னா, ஆட்கள் சொல்றாங்க 108 சீட்டு வந்துட்டு நீங்க அதிமுகல எல்லாம் நிறைய ஊழல் பெருச்சாளிகள் இருக்கிறாங்க, பழைய இருக்காங்களாம் வர வேண்டியன்னு தேவையே கிடையாது. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கேருந்து மொத்தமாக எடுத்து ரெடி பண்ணிட்டு பாராளுமன்ற தேர்தல் கூட ரெடி ஆகணும், அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது அந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அங்கே மற்ற கட்சியிலேருந்து போய் சேர்றது இயல்பு தான், அது வந்து புதுசு கிடையாது. பட் என்னன்னா, இவங்க மாற்று நாங்கள் புதுசாக பண்ணுவோம், நாங்கள் தினுசாக பண்ணுவோம்னு சொன்னாங்க, அது வந்து வடிகட்டுன்னு போய் தாவேகாக்கும் தூய அரசியலுக்கும் எல்லளவும் சம்மந்தம் கிடையாது. இது இப்படி நீடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் ஆடக்கூடிய இந்த பித்தலாட்ட அரசியலை பார்த்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்க மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுவாங்க.
அவங்க கூட்டணி வர்றதுக்கும் இவங்க ஆளுங்களை ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். திமுக எதிர்ப்பு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது போயிடுவாங்க. மற்றபடி ஏன்னா அவரு சொன்ன விஷயம் வேறையா இருக்கு, செய்யறது வேறையா இருக்கு. இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா இல்ல இன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட தாவேகா ஃபாலோவர்ஸ் ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் மாதிரி. விஜயோட ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு ட்ரம்ப்போட ஃபாலோவர்ஸும் ஒரே மாதிரி தான். அவங்ககிட்ட நீங்கள் வந்து வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரம், கருத்து அப்படிலாம் பேச முடியாது. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா ஒன்று கோமா ரீல்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா சோகமாக ஒரு சாங் போட்டுருவாங்க. அதாவது விஜய் அவர்கள் பேசாமலே ஒரு மீட்டிங்கில் இப்படி உட்காந்து இப்படி இப்படி பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் கட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். என்ன எல்லாம் பேசிட்டு இவர் சப்ஜெக்ட் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது தெரியாமல் இருக்குது பேக்ரவுண்ட். டெல்லியில் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் கிண்டல் பண்ணி கலாச்சி விட்டாங்க. சார் முதலமைச்சர் சார் 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 என்ன சார் டெல்லி வந்துட்டு பேட்டி கொடுக்காம போறீங்க சார், இங்கே இருக்கிறோம் சார்னுங்க. அப்படியே எடுத்தாம் பாரு ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி 4 கோரிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு டெல்லி புக்கு போடலாம், அவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோ பிரச்சனை எல்லாமே இல்லை. ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு அதுக்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு இது பண்ணணும்லாம் தெரியல. பார்க்கணும். இது அதாவது அவங்க பண்ணுறது குதிரை பேர் அரசியல் தான். மற்ற கட்சியிலேருந்து ஆளுங்களை வலிக்கிறது, இந்த இது 5 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது அரசியல் தன்மை முன்னாடியே மோசமாக போயிருந்தது. இதில் வந்து திமுக யோகிதர்கள், அண்ணா திமுக புனிதர்கள் என்று பேசுவதற்கு கிடையாது. பட் வந்தவராச்சு யோகியா சிகாமணியாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் இவர்களை விட மோசமானவராக போய்கிட்டு இருக்கார். அதுதான் அங்கே பிரச்சனை. ஆனா நாங்க எந்த ஆஃபரும் வைக்கல, அவங்களா எங்க தலைமை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமா தான் வராங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் விடுறாங்களே சார். அதான் ஜெயிச்சாச்சு, அமைச்சர் ஆயிருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க, முதலமைச்சராக தாவேகா வந்து விட்டது. அதனால இதுல வந்து ஒரே ஒருத்தர் ராஜினாமா பண்ணது வந்து 100% சரி. யாருன்னா ஐயா பி தனபால். அவரோட மகனுக்கு வந்து தாவேக்கால இங்கே சீட்டு போன வாட்டி ஊட்டியில் கொடுத்தாங்க, நிற்கிறாரு, தோக்குறாரு. அதுக்கப்புறம் தனபால் அவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த ஆட்சி, அதாவது அதிமுக ஆட்சியை காப்பாற்றின ஒரு வரலாறுல ஒரு பக்கம் வந்து அன்றைய சபாநாயகர் தனபாலுக்கு இடம் உண்டு. அந்த கட்சி தடை சட்டம் கிட்ட எல்லாத்தையும் இந்த கட்சியை காப்பாற்றி எடுத்துகிட்டு போனார். அந்த தனபால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவரை வந்து கண்டுக்கல. அந்த கோபம் மனக்கசப்பு அவர் இருந்தது. அவரோட மகனான லோகேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு தாவேக்கால சேர்றாங்க, சீட்டும் வாங்குறாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் மந்திரி ஆகிட்டார். இப்போ அப்போ மகன் வந்து அமைச்சரானவனா நான் இனிமேல் இந்த தாய் கிரகத்தில் இருக்கக்கூடாது, எனக்கு நான் மருத்துவமனையில் இருந்து கூட நிறைய பேர் யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு அவரு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அந்த ராஜினாமால ஒரு நியாயம் தர்மம் இருக்கு. மற்றபடி இந்த மற்றவர்கள் கொத்து கொத்தா போய் சேர்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சுத்த சுயநலம். அதை எப்படி 20 நாளில் வந்து நீங்கள் அப்படியே பெரட்டுவீங்க? முன்னாடி ஒரு தலைவர், நடுவில் ஒரு தலைவர், அப்புறம் ஒரு தலைவர்னா என்ன நீங்கள்? மக்கள் இது கூடவா தெரியாமல் இருக்கிறாங்க? இன்னொன்னு, இந்த 4 எம்எல்ஏக்கள் டிவிகேல சேர்ந்திருக்காங்களே, அவங்களுக்கே பை எலெக்ஷன்ல சீட்டு கொடுப்பாங்கன்ற உத்தரவாதம் இருக்குமா? தெரியல. அவங்களோட தேவைகள் என்ன, இல்லை அவங்களோட ஆசைகள் என்ன, அதை எப்படி தாவேகா பூர்த்தி செய்யுமாலாம் எனக்கு தெரியல. பட் சட்டத்துக்கிட்ட போகும்போது அதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து அப்ளை ஆகுதா, ஸ்பீக்கர் என்ன முடிவெடுக்க போகிறாரு, ஸ்பீக்கர் முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் வந்து அவங்க சட்டமன்றத்துக்கு செல்றதோ கொள்றதோ பார்க்க முடியும். ஆனால் இவங்களே அதை வாபஸ் வாங்குறாங்கல்ல சார், இபிஎஸ். அது ஒரு சிக்கல் வருது. ஏன்னா ஒரு சிலருக்கு வாபஸ் வாங்குறாங்க, ஒரு சிலருக்கு அது அப்ளை ஆகும். அது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். இன்னும் 2 பேர் இன்னும் முடியல, விஜயபாஸ்கர்தும் ஐயா சிவி சண்முகத்தும் முடியல. பட் முன்னாடி இருந்த சிக்கல் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடியாப்ப சிக்கல் தான். நீங்கள் கட்சியை வந்துங்க எப்பவுமே கட்சி வந்து தோக்குது ஜெயிக்குது அந்த கட்சியில் நிற்கணும்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படிலாம் போக மாட்டாங்க, அவங்க அப்படியே நின்றுவாங்க. பிஜேபிலையும் அப்படியே நின்றுவாங்க. இப்போ தமிழக பாஜகவில் தோத்து போச்சுன்னு யாருன்னா மாறினாங்களா? நம்ம 1000 கருத்து சொல்லுவோம் பாரதிய ஜனதா கட்சி மீது வந்து அவங்க வந்து சங்கி, அவங்க அது இது. ஜெயிக்கிறனும் தூரணும், நான் ஆர்எஸ்எஸ்காரன். ஐஎம் அந்த மென்டாலிட்டி எனக்கு. இந்த டெண்டரு, இந்த ஊரில் வைன் ஷாப் பக்கத்தில் போய் காசு வாங்குறது, செங்கல் சொல்ல போய் கிராக்கி விடுறது, இந்த அரசியலுக்கு நாங்கள் வரலன்ற மாதிரி அவங்க தெளிவாக இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியோ பிஜேபி கட்சியிலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லக்குமாக சொல்ல போனால் பேயடி தோல்வி பாரதிய ஜனதா கட்சி. வாங்கின 33 சீட்டில் 32 இடத்துல படுதோல்வி. ஆனால் அந்த கட்சியில் வந்து இன்னும் பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். அண்ணாமலை வந்து இப்போ அவர் தனியாக ஏதோ கட்சி தொடங்க போகிறாருன்ற மாதிரி. நான் என்ன ஒன்று சொல்லுவேன், கோரிக்கைன்னா ஒரு பத்திரிகைன்னா திரு அண்ணாமலை அவர்களை தயவு செய்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருங்க. இல்லை உங்கள் கட்சி விசுவாசமாக இருங்க. அந்த இன்னொன்று பிஜேபியும் வந்து ஏன் நேரம் காட்டுறாங்கன்னு தெரியல. இப்போது நயினார் நாகேந்திரன் தலைமையில் வந்து நம்ம முன்னாடிலாம் பேசும்போது அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நயினார் கேனாட் ஹேண்டில். நீங்கள் ஒன்று திருப்பி அண்ணாமலை கொண்டு வரணும், அப்போ தான் அது செட் ஆகும். அப்போது இல்லைன்னா நாளைக்கு தாவேக்காவுக்கு பாஜகவில் இருந்தும் போவாங்க ஆளு. ஒரு 6 மாதம் என்ன ஆகிடும்னா அது பழகிடும். எல்லா கட்சியிலேருந்து வரவங்களாம் சேர்த்துக்கிறோம்.
வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஊழல்வாதி, அவங்க என்ன நோக்கத்துக்கு வராங்க, அவங்க உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்ய பண்றாங்களா, இல்லை அரசு கஜானில இருந்து நமக்கு எதனா கிடைக்குமான்னு வராங்களா, அதெல்லாம் சிந்திக்கிற நிலைமையில விஜய் இல்லவே இல்லை சுத்தமா. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் காட்டுனது ஒரு பிக்சர், இப்போ பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற. முழு சந்திரமுகியா மாறிட்டார் விஜய். அதுல மாற்றமே கிடையாது. அவருக்கு தேவை மற்ற கட்சியில இருந்து ஆள் வரணும், வந்தா சேர்த்து. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். வணக்கம்.